வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் மஹிந்த அமரவீர உள்ளிட்ட பிரதிநிதிகள் இந்தியா சென்றுள்ளனர். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச மீண்டும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைப்பு. தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சமடைந்தவர்களில் ஒரு பகுதியினர் எதிர்வரும் சில தினங்களில் தாயகம் திரும்ப உள்ளனர். யுத்தத்தின் வடுக்களை சுமந்து கொண்டு தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சமடைந்தவர்களில் ஒரு பகுதியினர் எதிர்வரும் சில தினங்களில் தாயகம் திரும்புகின்றனர். ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அனுசரணையுடன் இவர்கள் தாயகம் திரும்புவதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் வேலாயுதன் சிவஞானஜோதி குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச இன்று ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஊழலுக்கு எதிரான முன்னணியினால் முன்வைக்கப்பட்ட மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வெளியாகியுள்ள ஊழல் மோசடி தொடர்பில் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளுக்கு விமல் வீரவங்ச அழைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் ஊடக பேச்சாளர் எஸ் சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிக் காலத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையில் ஏற்பட்ட மோசடி தொடர்பில் இவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் மஹிந்த அமரவீர உள்ளிட்ட இலங்கை சார்பில் கலந்து கொள்ளும் பிரதிநிதிகள் இந்தியாவிற்கு சென்றுள்ளனர். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் மஹிஷினி கொலன்ன தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை டெல்லியில் நடைபெறவுள்ளது. வெளிவிவகார அமைச்சர், கடற்றொழில் அமைச்சின் செயலாளர், கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மற்றும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் ஆகியோரும் இலங்கை சார்பில் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவுள்ளனர். நீண்ட காலமாக இருநாட்டு மீனவர்களிடையே நிலவுகின்ற பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. எவ்வாறாயினும் இந்த பேச்சுவார்த்தை இறுதி தீர்வை காண்பதற்கான ஒன்றல்ல என்பதுடன் அதற்கான அடிப்படை விடயங்களை ஆராயும் வகையில் அமையும் என கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இந்திய இலங்கை மீனவர்களிடையே இடம்பெறவுள்ள 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் என்ன விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட வேண்டும் என்பது தொடர்பில் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. இலங்கை இந்திய மீனவர்கள் பாரம்பரிய கடற்பிரதேசத்தில் மீன்பிடித்தல், இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது மீனவர்களின் படகுகளை விடுவித்தல் மற்றும் எதிர்காலத்தில் பாதுகாப்புடன் மீன்பிடியில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து மீனவ பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் ஏற்கனவே நடத்தப்பட்டிருந்த 3 கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். காலஞ்சென்ற புகழ்பூத்த இசை மேதை கலாநிதி பண்டித் WD அமரதேவுவின் இறுதிக்கிரியைகள் பூரண அரச மரியாதையுடன் நாளை இடம்பெறவுள்ளது. இசையால் உள்ளங்களை ஈர்த்த தனது தனித்துவமான இசையினூடாக இளைஞர்களை மாத்திரமல்லாது ஆசியாவையும் தாண்டி முழு உலகையுமே ஒரு கணம் திரும்பி பார்க்க வைத்த சிரேஷ்ட பாடகரும் இசையமைப்பாளருமான WD அமரதேவ் அவர்களின் போத உடல் இன்று சுதந்திர சதுக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. முப்படைகள், போலீசார் மற்றும் கலைஞர்கள் உள்ளிட்ட பெருமளவானவர்களின் பங்கு பெற்றதுடன் இன்று காலை 9 மணி அளவில் போதவுடல் சுதந்திர சதுக்க வளாகத்துக்கு எடுத்து வரப்பட உள்ளது என அரசு நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மக்கள் அஞ்சலிக்காக நாளை வரை போதவுடல் சுதந்திர சதுக்க வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கும். கேகாலை கெத்துல்கல மகளிர் வித்தியாலயத்தின் 50 மாணவர்கள் திடீர் சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் வெலிகம மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர்களில் சிலர் வெளியேறியுள்ளதுடன் 15 பேரளவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இது தொடர்பாக கித்துல்கல வைத்தியசாலையின் பிரதான வைத்திய அதிகாரியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது இது ஒரு தொற்று நோயாக இருக்கலாம் என தாம் சந்தேகிப்பதாகவும் அத்துடன் இது ஒரு பாரதூரமான விடயம் அல்ல எனவும் அவர் தெரிவித்தார். மக்கள் சக்தி 100 நாள் நிறைவு. மக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இலங்கையர்களின் வாழ்க்கையில்
மாற்றத்தை ஏற்படுத்திய மக்கள் சக்தி இடைவிடாமல் தொடர்கிறது. பிபில சிக்குராலாந்த இலுக்காப்பாத்தன ஹிலகராவ குடிநீர் திட்டம், தெளிவாத்த தமிழ் வித்தியாலய குடிநீர் திட்டம், ஹம்மாந்தோட்டை சமோதாகம கனிஷ்ட வித்தியாலயத்திற்கான குடிநீர் திட்டம், கந்துக்குளிய சன சமூக நிலையம், தம்புள்ள அருணோதய முன்பள்ளி, களுவாங்கேணி கலங்கரை விளக்கம். மக்களிடம் கையளிக்க நாம் தயார். தொடர்ந்து முன்னோக்கி செல்லும் உங்களின் மக்கள் சக்தி. 100 நாட்கள் மக்களுடன், மக்களுக்காக. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு வடகிழக்கே சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில் தாளமுக்கம் நிலை கொண்டுள்ளது. இதனால் இலங்கைக்கு நேரடி தாக்கம் காணப்படாது. எவ்வாறாயினும் இதன் விளைவாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில்தறிந்து காணப்படுவதுடன் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடும். மத்திய சபரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை சுமார் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சபரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார், கொழும்பு, காலி ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மன்னார் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையினூடாக வீசக்கூடும். திருகோணமலை நீலாவளி பிரதேசத்தில் கிராமவாசிகளுக்கு நேற்று சுகவீனமுற்ற ஒரு விருந்தினரை சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. டிசம்பர் மாத பருவ காலத்துக்காக இலங்கை நோக்கி வந்த பறவையே அது. பிளமிங்கோஸ் எனும் பெயருடைய இந்த பறவை வைத்திய சிகிச்சைகளுக்காக கிரிதலை வனஜீவராசிகள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. அந்த காட்சிகளுடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.